ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம டீ போடுற நேரத்தில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ரொம்ப தடிமனாக வந்து கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக உதிர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்நாக்ஸில் எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த வெங்காயம் வந்து ஈவனாக இருக்கும். இப்போ பெரிய சைஸில் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி. இப்போ வந்து காய் துருவோம்ல அதில் வந்து துருவி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக வந்து துருவி எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே 2 நேரம் வாஷ் பண்ணி தான் இந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம உருளைக்கிழங்கை மட்டும் நான் இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஏற்கனவே வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே இஞ்சி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். சின்ன சைஸில் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொத்தமல்லி இலை இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தக்கன நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 3/4 ஸ்பூன் அளவு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இங்கே வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா கரம் மசாலா வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இங்கே சேர்க்குறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு. 1/2 கப் அளவு வந்து நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதை ஒரேடியாக வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவு வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நமக்கு வந்து அந்த உள்ளிலேருந்தே அந்த வெங்காயத்துலேருந்தே நமக்கு வந்து தண்ணி வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையால் அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி மீதி இருக்கிற 1/4 கப் அளவு மாவு வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரேடியாக சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா இடமும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி வந்து தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து 1/2 கப் அளவு வந்து தண்ணி எடுத்திருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும்தான் நமக்கு வந்து தண்ணி தேவைப்பட்டிருக்கு. நான் அதிகமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன பால்ஸாக பிடிச்சி நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால்ஸாக தான் பிடிக்கணும்னு இல்லை, நம்ம பருப்பு வடை மாதிரி தட்டி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு பேனில் சூடாக ஆயில் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸஸை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வெளியே நல்லா கரிஞ்சிரும். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வேகாமல் இருக்கும். அதனால சிம்முக்கும் மீடியத்துக்கு இடையில வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டக்குன்னு இது வந்து ரெடி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா உடனே நம்ம வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மறுபக்கம் திருப்பி போடணும். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலருக்கு நல்லா டர்ன் ஆகிறது வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா சூப்பராக நமக்கு வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்லா வெளியே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். உள்ள நல்ல சாஃப்டாக சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பக்கத்தில் நம்ம வந்து டீ அடுப்பில் வச்சுட்டு கொதிக்கிற நேரத்துலேயே நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு டீ கொதிக்கிற டைம்லேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டீ ஸ்நாக்ஸை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே நல்ல மொறுன்னு இருக்கும், உள்ள நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.